ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். மார்க்கு 10:32. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொன்னால் திரும்பவும் கேட்டாலே நமக்கு வெறுப்பு உண்டாகிறது. ஆனால் இங்கே தமது சீஷர்களுடைய செவிகளில் விழுவது அவர்கள் மனங்களில் பதியவில்லை என்று அறிந்த இயேசு தாமே தமக்கு வர இருந்த மரணத்தை குறித்து 3வது தடவையாக கூறுகிறார். இதுவே எருசலேமுக்கு தமது கடைசி பயணம் என்பதை இயேசு அறிந்தவராக பேசுகிறார். முதல் 2 தடவைகளும் தாம் அடைய போகின்ற பாடு, மரணம், உயிர்ப்பை குறித்து கூறிய இயேசு 3ஆம் தடவையில் எருசலேமிலே தாம் மரணம் அடைவதாக கூறுகிறார். அப்போதாவது சீஷர்கள் உணர்வடைந்தார்களா? இல்லை. அதற்கு மாறாக யாக்கோபும் யோவானும் தங்கள் உயர் பதவிகளை பற்றி கனவு காண்கிறார்கள். இயேசு தங்களுக்கு சொன்ன எதையும் அவர்கள் கருத்தில் கொள்ளவே இல்லை. மேசியா என்றால் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், தங்களுக்கு பதவி கிடைக்கும் என்றே எண்ணினார்கள். இயேசு உயிர்ப்பை குறித்து பேசியது அவர்கள் காதுகளில் விழவே இல்லை. இந்த சமயத்தில் இயேசுவின் உள்ளம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். சீஷர்கள் இயேசுவே இஸ்ரவேலுக்கு மீட்பை அருளி தமது ராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்கிறார் என்ற கனவிலேயே அவர்கள் இருந்தனர். இந்த இறுதி பயணத்தில்தான் சீஷர்களும் மக்களும் இயேசுவை கழுதையில் ஏற்றி குருத்தோலை பிடித்து ஒரு ராஜாவாக எருசலேமுக்குள் அழைத்து சென்றனர். இன்று குருத்தோலை ஞாயிறு. பாரம்பரியமாக சில காரியங்களை நவீனமான முறைகளிலே ஆலயங்களிலே ஏறெடுக்கிற நாம் மரணத்தை எதிர்கொண்டு எருசலேமுக்கு சென்ற இயேசுவின் மனதை உணராத சீஷர்களைப் போல இருக்கிறோமா? அந்த சிலுவை மரணத்தை உத்தரித்து உயிர்த்த இயேசுவின் மனநோக்கு என்ன என்பதை இன்று நாமும் உணர்ந்துதான் எல்லாவற்றையும் செய்கிறோமா? அல்லது அன்றைய சீஷர்களைப் போல உணர்வின்றி நடக்கிறோமா? குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா சொல்லுகிற நாம் பசுத்தத்தை வாஞ்சிப்போம், தேவனை மைமைப்படுத்துவோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை மீட்க சித்தங்கொண்ட நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நல்ல ஆண்டவரே, உமது மனபாரத்தை புரிந்து கொண்டவர்களாக குருத்தோலை ஞாயிறை ஆசரிக்க கிருபியா எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பவனி செல்லும் எல்லா திருச்சபைகளிலும் பயபக்தியான ஆராதனை நடத்தப்படவும், ஒவ்வொரு விசுவாசியும் இந்த நாளை கனத்துக்குரிய நாளாகவும் மனமகிழ்ச்சியின் நாளாகவும் ஆசரிக்கவும், கர்த்தரின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயபக்தியோடு நன்றியோடு உமது பரிசுத்த தலத்தில் நாங்கள் பிரவேசிக்கவும், உமது வார்த்தைகளை கேட்கவும், அவற்றை புரிந்து கொள்ளவும் தேவையான வாஞ்சியை எங்களுக்கு தந்து எங்கள் இருதயங்களையும் மனதையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்கள் திருக்குமாரன் எங்களுக்காக சிலுவையில் செய்த தியாகத்தை தியானிக்கும் போது எங்கள் ஆத்துமாக்களை புதுப்பித்து உம்மோடுள்ள உறவில் ஆதி அன்புக்கு திரும்ப உதவி செய்தள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்க சிங்காசனத்துக்கு அருகில் வருவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருப்பதற்கு தேவையான ஆன்மீக சுத்திகரிப்பை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உலக இச்சைகளுக்கும், கண்ணின் காட்சிகளுக்கும், உலக சிற்றின்பங்களுக்கும், ஆசா பாக்சங்களுக்கும் விடுதலை பெறவும், அவர்களது ஆவி ஆத்மா சரீரம் காக்கப்படவும், ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். உலகம் எங்குமுள்ள மக்கள் சிற்றின்பங்களிலிருந்தும், ஆசாபாசங்களிலிருந்தும், போதை அடிமைத்தனத்திலிருந்தும், சமூக வலைத்தள இச்சைகளிலும், பாவங்களிலிருந்து விடுதலை பெறவும், குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து உலக இச்சைகளுக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், முயற்சிகள், விருப்பங்களில் உங்க அனுகிரகமும், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயத்தில் உங்க ஆசீர்வாதமும் வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால், உடல் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம், சுகம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்போர், கலந்தாய்வுக்காக ஆயத்தப்படுவோர், வேலை இழந்தவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்திடவும், பயணம் செய்வோர் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் அகலவும், ஏற்ற வாழ்க்கை துணை தந்தள்ளவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும், தாயும் சேயும் சுகபத்திரமாக காக்கப்படவும், கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போர் குறைகள் அகற்றி சிறுமையை போக்கி ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தேவன் தடுத்து நிறுத்திட வேண்டும் எனவும், தமிழகத்தில் அகோரிகள் நடமாட்டம் வேறெடுக்கப்படவும், கோவை, திருப்பூர் விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும், போக்சோ குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும்படியும், குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் செயல்படாதவாறு தடுக்கப்படவும், நீதி நியாயம் நிலைத்திருக்கவும், தேச அமைதி பூங்காவாக மாறவும், சைனாவில் எழுப்புதல் உண்டாகவும், மக்கள் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம்.
எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும், தொழில் வளம் வேலை வாய்ப்புகள் பெருகவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய் நீதியாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் ஊழியர்கள் அவர் குடும்பத்தினர் ஆரோக்கியத்துடன் வாழவும், குடும்ப தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும், அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக விசுவாசிகள் விசுவாசத்தில் பலப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.